Switch. நான் உங்கள் ரைட் அண்ட் சேஃப்டி வித் சரவணா. பூதநாராயண பெருமாள் கோயிலை கும்பிட்டுட்டு அப்படியே இரட்டை பிள்ளையார் கோயிலையும் கும்பிட்டுட்டு நம்மளோட கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேராக எடுத்து கோபுரத்துக்கு போகிறோம். 3:45 ஆகுது. 3:45க்கு ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கிற நிலவரத்தை பாருங்கள். ஆமாம் மக்களே, ஒரு வழியாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கோபுர தரிசனத்துக்காண்டி ராஜகோபுரத்துக்கு வந்து சாமியை கும்பிட்டு நம்ம கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வேலை இருக்கும். ஃபஸ்ட்டு இந்திரலிங்கம் வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பைக் ரைடு யாரும் பண்ணாதீங்க. எந்த மாதிரினா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நம்ம திருவண்ணாமலை வந்த ரைடாக இருக்கட்டும், அறந்தாங்கி ரைடாக இருக்கட்டும், எலெக்ஷன் ரைடாக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி விளாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி கேமராவை வச்சுக்கிட்டு மொபைல்லையும் இப்போ இந்த டிஜே ஆக்ஷன் கேமரா வாங்கினதும் இது ஒரு ஃபஸ்ட் ரைடாகவும் ட்ரை பண்ணியிருப்பேன். நான் என்னுடைய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்த பிறகு தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இன்னும் வரப்போகிற வீடியோக்களில் அதை வச்சு நான் அந்த எல்லா வீடியோஸ்லேயும் நான் என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கேன், எதெல்லாம் மிகவும் ஆபத்தானது அப்படின்னு நான் டீகோட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரைடில் வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு இந்த ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதுவுமே ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிள் தான். யாராக இருந்தாலும் ரைடு பிளான் பண்ணிங்கன்னா நைட்டோ இல்லை பகல்லையோ எப்போவோ ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் உங்கள் ரைடை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். போகிற இடங்கள்லையும் நிறையா பிரேக்ஸ் எடுங்க. அந்த மாதிரி போனோம்னா நம்ம ரைடை வந்து சேஃபாக பண்ணலாம். நாங்கள் இந்த ரைடில் வந்து இடையிலே வந்து சின்ன சின்ன பவர் நேப் எடுத்திருப்போம். ப்ளஸ் இங்கே இடையில ஒரு பவர் நேப்பு தூங்கி எந்திரிச்சிருப்போம். அதனால் பிரச்சனை இல்லை. அடுத்து நைட் ரைடு பண்ணுறவங்களுக்கு நம்மளோட ஹைவேஸ் வந்து ரெக்கமெண்டடே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹைவேஸ் வந்து 18 ஸ்பீடு தான். ப்ராப்பராக பைக்குக்குன்னு எந்த லேனுமே கிடையாது. அதுபோக நைட்டு ரைட் பண்ணுறதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். யாரும் குழந்தைங்களை வச்சுக்கிட்டோ இல்லை லேடிஸை வச்சுக்கிட்டோ நைட் ரைடுக்கு பிளான் பண்ணாதீங்க. இப்போ இதுக்கு முந்தைய வீடியோக்களில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நானே வந்து அதை டீகோட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யங்ஸ்டர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் யார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அடுத்து வரப்போகிற நம்ம வீடியோக்களில் ரைடு வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணலாம், என்னென்ன மாதிரியான ஆபத்துகள் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்களை எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட். ஃப்ரெண்ட்ஸ், விடிஞ்சிருச்சு. இப்போ மணி எத்தனை ப்ரோ? டைம் கரெக்டாக 6 மணி. அதிகாலை 6 மணி. நல்லா விடிஞ்சிருச்சு. மக்கள் கூட்டமாக போய்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு 5 லிங்கம் சாமி கும்பிட்ருப்போமா? லிங்கம் இருக்குது. 5 லிங்கம். நம்ம நேராக கோயிலுக்கு போவோம். கோயிலுக்கு போயிட்டு இங்கே கூட்டமாக தான் இருக்கும். இடத்துல போட்டு ருத்ராட்ச மாலை இங்கே தான் ஃப்ரீயாக இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு நான் கழுத்தில் போட்டிருப்பேன். அது நிறையா ப்ராசஸ் பண்ணேன், வெளியிலலாம் பண்ணி போட்டுருப்பேன். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்டுக்கு சொன்னேன், நம்ம சீனியருக்கு இங்கே ஃப்ரீயாக ருத்ராட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போயிருக்காப்புல. அவர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு எங்கே அந்த ருத்ராட்சத்தை காட்டுங்க. இது எத்தனை முகம்? 5 முகமா? எனக்கு 5 முகம் தான் கொடுத்தாங்க.
ஃபைனலி நம்ம எல்லா லிங்க தரிசனமும் முடிச்சுட்டு இப்போ கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இலவச தரிசனம், அது கட்டண தரிசனம். ரொம்பலாம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சரியான கூட்டம், நல்ல திருப்பதி மாதிரி மாறிடுச்சு நம்ம திருவண்ணாமலையும். ஃபுல்லாக தெலுங்குக்காரங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. செம்ம க்ரௌடு. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து அப்படியே ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இங்கே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னாலே தெரியும், நம்ம திருப்பதியில் அப்படியே நல்லா சுற்றி வருவோம்ல, அந்த மாதிரி இங்கேயும் கோயிலை சுற்றி இது இலவச தரிசன டிக்கெட்டில் வர்றவங்க இந்த மாதிரி வரணும். இப்போ 50 ரூபா டிக்கெட்டில் வர்றவங்க நம்ம அந்த ரூமில் உட்காந்து ஷிஃப்ட் பண்ணி வந்தோம்ல, இப்போ நான் அந்த மாதிரி தான் வந்து சாமி கும்பிட்டோம். அது 50 ரூபா டிக்கெட் வழி. இப்போ இந்த மாதிரி சுற்றி வர்றவங்க ஃப்ரீ டிக்கெட்டில் வர்றவங்க. இது எப்படியும் வந்து ரொம்ப நேரம் கண்டிப்பாக ஆகும். எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஆப்போசிட்டில் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நம்ம லக்கேஜை எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. லக்கேஜை எடுத்துகிட்டு நேராக பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போயிட்டு சாப்பிட்டுட்டு பைக்கை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். அதுதான் நம்ம பிளானு. தூங்குவே இல்லையாண்ணா? அந்த லாஸ்ட்டு கீழே கிடக்குண்ணா, சாப்பிடக்கூடாது ப்ரோ. அந்த துண்டை வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. சாப்பிட்டுருக்கோம் ஹோட்டலில். சாப்பிட்டுட்டு நேரம் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே சென்னை கிளம்ப வேண்டியதான். இதோட நம்ம திருவண்ணாமலை ட்ரிப்பு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டுருக்கோம் நானும் சீனியர் சாரும். ஓம் நமச்சிவாய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக திருவண்ணாமலையை விட்டு கிளம்பியாச்சு. சாமி நல்லபடியாக கும்பிட்டு முடித்தாச்சு. பட் நல்ல பயங்கர கூட்டம், சரியான கூட்டம். சண்டே நாங்கள் வந்தது வந்து இந்த நம்ம சாமி கும்பிட வந்தது வந்து சண்டே. அதனால் வீக்கெண்டுங்கிறதுனால பயங்கரமான கூட்டம். நம்ம திருப்பதி மாதிரியே இங்கேயும் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு. புதுசாக யாரும் வந்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 ரூபா டிக்கெட்லேயே போங்க. ஃப்ரீ டிக்கெட்டில் போனீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் நினைக்கிறேன். சேம் நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் லாங்காக சுற்றி வர்ற மாதிரி இருக்குது ப்ராசஸ்லாம், கொஞ்சம் நான் பார்த்த வரைக்கும். இங்கே வந்து ரீச் ஆனது ஒரு 2:30 இருக்கும். நம்ம கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 3 o'clock 3:10 அந்த மாதிரி சமயத்தில். அப்புறம் கிரிவலம் முடித்து கரெக்டாக கோயிலுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி ஆனது ஒரு 7-7:30 இருக்கும். அப்புறம் உள்ளே நம்ம 50 ரூபா டிக்கெட் டோக்கன் எடுத்துகிட்டு தான் உள்ளே போயிருந்தோம். அதுலேருந்து வெளியே ப்ராசஸ் முடித்து வர்றதுக்கு ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12:30 ஆயிடுச்சு. அப்புறம் போய் சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 2 டேங்கர் லாரி கொஞ்சம் பெரிய ஆக்சிடெண்ட் தான் போல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்குளத்தூர் ரீச் ஆயாச்சு, சென்னையும் ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணுவோம் என்னென்னு. சண்டே ஒன் டே ஒரு ட்ரிப்பு நியர்பையில் ஏதாவது நல்ல ட்ரிப்பாக நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் இருந்தால் சஜஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஹேவ் எ சேஃப் டே, ஹேவ் எ சேஃப் ரைடு.